ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரியவே இல்லை, ஆனால் தூரமாக இருக்கும்போது எப்போ வருவீங்க, நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, நாங்கள் வரோன்றதுக்காக நிறைய ஏற்பாடெலாம் பண்ணாதீங்க, எல்லாமே நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, அது எப்படி பாரதி, நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நல்லபடியாக பண்ணணும்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு, தாத்தா உங்களுக்கு தெரியாதுல, என் ஃப்ரெண்ட் வந்து சூப்பராக எல்லாத்தையும் பண்ணுவார் தெரியுங்களா, அவர் சூப்பராக சர்ப்ரைஸ்லாம் வேற கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரத்தம், அப்படியே தங்கப்பாப்பா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த மணி வந்துட்டு, எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. இங்கே திரும்பவும் ஆதி பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணிவிட்டு ஏற்பாடெலாம் நல்லபடியாக பண்ணி வைங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே காரில் ஒரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த இடத்த உடனே பார்த்த ரத்னம் வந்துட்டு, இது சரியா இல்லை தம்பி, நல்லா விசாரிச்சிங்களா, நாங்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் பொண்ணை கூட்டிகிட்டு, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்வாங்க. அதுக்கு டிரைவர், நான் ஆதி சார்கிட்ட 5 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், அவர் தான் இதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணார், எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இடம் தான் உங்களுக்காக சொன்ன இடம், நீங்கள் சீக்கிரமாக லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரத்னமும், சரி மாப்பிள்ள லக்கேஜ் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி ஒரு 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தனம் வந்துட்டு, என்னப்பா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மரகதமும் வந்துட்டு, என்னமோ எனக்கு இதெல்லாம் சரியாக படலைங்க, நம்ம சென்னையில் கல்யாணம் வைக்கும்போதே வேண்டாம் சொல்லியிருக்கணும், நீங்கள் எங்கே கேட்டீங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்துட்டு, மரகதம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இல்லைனா உன்னை இங்கேயே நடக்க வச்சு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தனம் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா அப்பா பண்ணாலும் பண்ணுவார், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி போயிட்டுருப்பாங்க. மணி அவங்கள கூப்பிட்டு, இந்த லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் எதுக்காக கொண்டு போகணும் அப்படின்னு அந்த லேடி கேட்பாங்க. உடனே ரத்னம் வந்துட்டு, இல்லைம்மா நீங்கள் இந்த வீட்டில் வேலை செய்வீங்கன்னு நினச்சிட்டு தான் சொன்னோம் அப்படின்வாங்க. நான் இந்த வீட்டில் வேலை தான் செய்கிறேன், ஆனால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரத்னம் வந்துட்டு, சரி விடுங்க நம்மளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருப்பாங்க. அப்போது மரகதம் மட்டும் யோசிச்சுட்டே நின்றுட்டுருப்பாங்க. உடனே தனம் வந்துட்டு, மா நம்ம ஆதியை பண்ணதுக்கு நம்மளை ரொம்ப வச்சு செய்வாங்க போல இருக்குதுமா இந்த சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடி பண்ணுறது அப்படின்னு வந்து மரகதம் கேட்கும்போது, மா எப்படியும் இந்த கல்யாணம் நின்னா சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் உள்ளே போவாங்க. பாரதி அவங்களோட ரூமில் கொண்டு போயிட்டு பேக்கை வைக்க போவாங்க. பின்னாடி வேலை செய்கிற அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட போயிட்டு, சீமையில் இல்லாத ஏதோ ஒரு பொண்ணு வருதான், அந்த பொண்ணுக்கான ரூம் இதே, உங்களோட பேக்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடாது, வெளியே போங்க அப்படின்வாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு, என்ன பேசுகிறீங்க, எதுக்கு சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு, இது கல்யாண பொண்ணு ரூமு, வேற ஒரு ரூமில் போய் தங்குங்கன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட மரகதம் வந்துட்டு, அதான் அந்த அம்மா சொல்லுதில்ல கல்யாண பொண்ணு ரூம்னு, பையெல்லாம் நீ எடுத்து வை அப்படின்னு வந்து சொல்லிட்டு, மா இந்த பொண்ணு தாம்மா கல்யாண பொண்ணு அப்படின்னு அந்த லேடிக்கிட்டேயும் சொல்லுவாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா பாரதியை கீழே மேலே இருந்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணா, கூட வேற ஒரு பொண்ணு வச்சிருக்குது, உள்ள குட்டியோட பிடிச்சிருக்காரு போல இருக்குது, முதலாளி எப்படி இருப்பார் தெரியுமா ராஜா மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்காரு, அது சரி பணக்காரங்க சவகாசம் நமக்கு எதுக்கு அப்படின்வாங்க. அப்போ தனம் வந்துட்டு, என்ன நீ வந்ததுலேருந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட லேடி வந்துட்டு, நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு எடுபடி வேலை செய்யலைன்னு எங்ககிட்ட சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தனம் வந்து, ஆமாம் தான் வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்கிட்ட வச்சுக்காதுங்க, ஏதோ கல்யாண வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க ஒத்தேசருன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டு நான் வந்தேன் பார்த்தீங்களா, எல்லாமே என்னோட தப்பு தான், கண்டவங்க கிட்ட செருப்படி வாங்குறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன ஓவராக பேசுகிறேன்னு மரகதம் கேட்பாங்க. நானா ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், நான் பாட்டுன்னு செவனேன்னு வேலை செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் பிரச்சனை பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ணுறேன் சொல்கிறீங்களா, நல்லா இருக்கேக்காது, ஏதோ பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா ஏதோ நல்ல குடும்பமாக இருக்கும்னு நினச்சேன், லாஸ்ட்டில் இப்படி இருக்கே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்னமும் மணியும் வந்து கேட்டுட்ருப்பாங்க. அப்போ மரகதம் வந்து, ஏய் எங்களுக்கு என்ன குறைச்சல், என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா விடாமல் கூட வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இதை கேட்டால் பாரதி வந்துட்டு, ஐயோ ப்ளீஸ் நிறுத்துங்களே அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த லேடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. பாரதி அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருப்பாங்க. உடனே தனம் வந்துட்டு, பார்த்தீங்களா நமக்கான வரவேற்பு எப்படி இருக்குதுன்னுப்பா, இதில் வேற ஃபோன் பண்ணி வேற எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மணி வந்து அவங்க மாமா கிட்டே, இங்கே வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை, இறங்குதுலேருந்து ஏதோ பிரச்சனையாகவே இருக்குது, எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்குமே ஆதி தான் காரணம், அவர் நம்மக்கிட்ட ஏதோ நடிக்கிறாருன்னு தோண்டிட்டு இருக்கு, ஏன்னா செங்கல் சூழலில் வயல்வெளியில் கொசு கடையில் அவரை நம்ம கஷ்டப்படுத்தணும்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு மனசில் வச்சு திட்டம் போட்டு நம்மள பழி வாங்குறோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்து அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி தலையாட்டி
காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ தனமும் வந்துட்டு அதே தான் நாங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த குடும்பம் உங்கள் பணக்கார திமிரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னுவாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு என்னதான் வந்து வேலை செய்கிற மாதிரி நடிக்க ஆரம்பித்தாலும் குடும்பம்னு வரும்போது ஆதி எதுவுமே பேசல, அமைதியாக தானே இருக்கிறாரு. தனியாக வந்து ஏதேதோ செஞ்சு நம்ம சம்மதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. தனம் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, யாருன்னா வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்களா, வந்து பார்த்தாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ரத்னம் வந்துட்டு அமைதியாக எல்லாரும் வேலையை பாருங்க, அடுத்து ஆக வேண்டியது என்னென்னு பாருங்க அப்படின்வாங்க. அது கேட்ட மரகதம் வந்து என்னங்க இவ்வளோ நடந்து வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ரத்னம் பாரதி கிட்ட இங்கே நடக்கிறதுலாம் நினச்சி நீ எதுவுமே நினச்சிக்காத, ஆதி தம்பிக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சம்மதி ஏதோ ஆர்வமாக தான் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சாங்க, அவங்களுக்கு திடீர்னு நடுவில் என்ன மனமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியவே இல்லை. அவங்களும் ஏட்டிக்கு போட்டியாக தான் நடக்கிறாங்க, அவங்க தம்பி ஆட்டி வைக்கிற மாதிரி தான் அவங்களும் ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ எதை பற்றியுமே யோசிச்சு குழப்பிக்காது. ஆதி தம்பி நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க அம்மா தங்க தாம்பலத்தில் வச்சு வளர்த்தாங்க, அந்த புள்ள கஷ்டப்பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியுமா, அதனால நம்ம எதுவுமே யோசிச்சுக்க வேணாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பாரதி ரூம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கணும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ் போவாங்க, அவங்க கிட்ட எதை நினச்சும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி மனசுக்குள்ளேயே ஏன் எல்லாமே தப்பாக நடக்குது, வேணா நம்ம பாதிக்கு கால் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது தமிழ் வந்துட்டு அம்மா நீ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் தானே யோசிச்சு இரு, நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்வாங்க. அப்போ பாரதி வேண்டான்வாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு ஏமா வேண்டாம் சொல்கிறீங்க, நம்ம வந்ததுலேருந்து எல்லாமே தப்பாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடலாமா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு வேணாம், ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால் தப்பாயிடும், 2 நாள் தானே நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் விடு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு அம்மா ஃப்ரெண்டு தானே, நம்ம அவருக்கு கால் பண்ணணும்னு நினச்சா அவரே கால் பண்ணிட்டாரு, ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்வாங்க. இங்கே ஆதி வந்து பாரதி கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எல்லாருமே அங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணியாச்சு, நீங்கள் சொல்லக்கூடாது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது பாரதி, நாங்கள் பண்ணி வச்சிருக்க செட்டப்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பேச்சே வரல, எப்படி நம்ம செட்டப்லாம் எல்லாருமே ஹாப்பி தானே, எல்லாருமே அப்படியே அசந்து போயிருப்பாங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்காகவாச்சும் நீங்கள் வந்துட்டுன்னு வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, அதை கூட நான் தான் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது, போங்க பாரதி, ஆனாலும் நீங்கள் ரொம்ப சரி விடுங்க, எல்லாமே 2 நாள் தானே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்க போகிறீங்க, இப்போ வச்சு சொல்லுங்களேன் நான் பண்ண ஏற்பாடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஃப்ரெண்ட் அது வந்து தமிழ் சொல்ல வரும்போது பாரதி வந்து தடுத்துருவாங்க. அப்போ ஆதி வந்துட்டு உங்களை நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாரதி வந்து ரிசீவ் பண்ணி எப்படிலாம் பேசுனாங்கன்றத வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி பாரதி கிட்ட என்ன நீங்கள் பதிலே பேச மாட்டீங்க, நான் ஏற்பாடு பண்ண செட்டப்பை பார்த்துட்டு நீங்கள் வாயடிச்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்ககிட்ட இருக்குது பாரதி, இந்த 2-3 நாளைக்கும் நான் பண்ணியிருக்க ஏற்பாட்டு எதையுமே நீங்கள் வேண்டான்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்ளீஸ், ஏன்னா நான் உங்களுக்காக தான் நீங்கள் இருக்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்தையுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி சொல்லியிருக்கேனே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க மட்டும் செய்யுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு இங்கே நடந்த எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்டே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டு, அங்கே உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா அது சிக்னேச்சர் ட்ரிங்க், எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாரதி வந்துட்டு போங்க பாரதி உங்கள் வாய்ஸில் சந்தோஷமே இல்லை, ஏற்பாடு பண்ண ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு பாரதி வந்துட்டு சூப்பராக இருக்குது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பற்றினா அந்த லேடி கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்கியா, உன்னை சந்தோஷம் குறையாமல் பார்த்துக்க தானே நான் இருக்கேன், இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே ஆதி வந்து பாரதி கிட்ட இதே மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் ராஜ மரியாதை தான் உங்களுக்கு சரி ஆதி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்வாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி, உங்களுக்கு எதனா வேணும்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், அடுத்த நிமிஷமே அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், சரி என்னோட ஃப்ரெண்டு எங்கள் சத்தத்தையே காணோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாரதி தமிழ்கிட்ட எதையுமே சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆதி வந்து தமிழ்கிட்ட நீங்கள் பக்கத்து ரூமுக்கு போனீங்களா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கினேன்னு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து தமிழ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு நீங்கள் 2 பேருமே என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்கவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது இங்கே ரொம்ப பிஸி, வேலை அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது, காப்பு கட்டினதுக்கப்புறம் அம்மா வெளியே போகக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க, உங்களை பார்க்காம எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.